இன்னைக்கு வந்து புட் பையர் பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் வீக் வந்து புட் பையர் வந்து ஒரு 10,000 ருபீஸ் வந்து லாஸ் பண்ணான். ஆனால் வந்து புட் செல்லர் வந்து புட் 10,000 ருபீஸ் வந்து லாபம். ஸோ இப்படியே வந்து இன்சூரன்ஸ் பே பண்ணிகிட்டே இருந்தால் இவனுக்கு எங்கே இது லாபம் வருது, ப்ராஃபிட் வருது புட் பையருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக்கில் வந்து நம்ம ஒன்று பார்த்தோம் வந்து விஷ்ணு வந்து 10,000 சதீஷ் கொடுத்தான். சதீஷ் வந்து அது ப்ராஃபிட்டு, அதெல்லாம் எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆனால் ஒரே ஒரு எல்லாருமே மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னா வந்து லாஸ்ட் வீக் என்ன நடந்ததுன்னா, அவன் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணியிருந்தான்னா 23,150 சூஸ் பண்ணியிருந்தான். ஏன்னா அதில் தான் அவன் ப்ரைஸ் வாங்கியிருந்தான் விஷ்ணு. ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணி அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் வாங்கிட்டான். பட் அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா, அன்றைக்கி வந்து 100 பாயிண்ட்ஸ் மேலே போச்சு. ஸோ 100 பாயிண்ட் மேலே போகிறப்ப விஷ்ணு வந்து 75 ஷேர்ஸ் வச்சுருக்கான். ஸோ அதனால் என்ன ஆயிருக்கும்னா 75 டைம்ஸ் 100 போட்டிங்க அப்படின்னா வந்து 7,500 அவன் வந்து ப்ராஃபிட் வந்துச்சு அன்றைக்கி. ஸோ நான் போட்ட கால்குலேஷனை என்ன பண்ணியிருந்தேன்னா வந்து அவன் 10,000 லாஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறத மட்டும்தான் இது பண்ணியிருந்தான். அவன் வந்து ஷேர்ஸில் வந்து அவனுக்கு வந்து ப்ராஃபிட் அன்றைக்கி நடந்தது அப்படிங்கிறத நான் காமிக்கல அன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும், ஓகேவா? ஸோ இந்த வகையில் தான் இதனால தான் இதே இது வந்து 7,500 ருபீஸுங்கிறது வந்துட்டு அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தான்னா, அந்த ஒரு நாளில் வந்து விஷ்ணுவோட கோல் என்னென்னா அன்றைக்கி வந்து நம்ம இன்சூரன்ஸ் இது பண்ணிக்கலாம். ஆனால் அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருப்பான்னா வந்து அன்றைக்கி ஒரு நாளில் வந்து இந்த 10,000 ருபீஸோட அதிகமாக மேலே அப்ரிசியேட் ஆகும் அப்படின்னு அவன் ஒரு ஸ்பெகுலேட் பண்ணியிருக்கான், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ அதனால தான் அவன் என்ன பண்ணான்னா 10,000 கொடுத்துட்டு அதுக்கு மேலே ப்ராஃபிட் வரும்னு வெயிட் பண்ணியிருந்தான் அன்றைக்கி ஒரு நாள். பட் ஆனால் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா ப்ராஃபிட் வந்தது. பட் ப்ராஃபிட் வந்து என்னென்னா 7,500 அவன் கொடுத்த ப்ரீமியத்தோட கம்மியாக வந்துச்சு, அவ்வளோதான். 2,500 தான் அவன் ஆக்சுவல் லாஸ் விஷ்ணுவை பொறுத்தளவில். ஸோ இவன் 10,000 ப்ராஃபிட் பார்த்துட்டான். அவனோட லாஸ் ஒரே 2,500 மட்டும்தான். இப்படி பார்த்தோம்னா அப்போ வேறு யார் லாஸ் பண்ணா அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்ஷன்லேயே விளையாடாமல் வந்து ரெகுலராக ஷேர் ப்ரைஸ் வாங்கி விற்றுட்ருக்காங்க இல்லையா? ஸோ அதில் யாரோ ஒருத்தன் இவன்கிட்ட லாஸ் பண்ணிட்டான், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீக் இதை ஏன் காமிக்கலைன்னா, இங்கே தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக நான் வந்து அதை வந்து காமிக்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டனால நம்ம அந்த டாபிக் உள்ளே போகலாம். ஸோ இது வந்து எதனால வந்து இப்போ புட் ஒருத்தன் வாங்குறான் அப்படின்னா இதுதான் வந்து என்னென்னா, அவனோட மெயின் கோல் என்னென்னா, புட் வாங்குறவனோட மெயின் கோல் என்னென்னா, இந்த மாதிரி வந்து ப்ரொடக்ட் பண்ணிக்கிறேன். பட் அட் த சேம் டைம் வந்து என்னோட ஸ்டாக் வந்து ரொம்ப மேலே போகும். அந்த பீரியட் எந்த பீரியட்க்கு அவன் வாங்குறானோ அந்த பீரியடில் அதை விட அதிகமாக போகும். அவன் கொடுக்குற ப்ரீமியத்தோட அதிகமாக போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்குறாங்க, அவ்வளோதான். அவன் வச்சிருக்க 75 ஷேர்ஸோட. சரி, இது இப்படி தான் வாங்க முடியுமா? இப்போ கமலாகர் 2-3 இது போட்டுருந்தான் வந்து 17 லட்ச ரூபா பிளாக் பண்ணி நீ வாங்குற மாதிரி இருக்குது. இப்போ என்னென்னா அவன் என்னென்னா 75 ஷேர்ஸ் வாங்கி இங்கே இது பண்ணுறான். இவன் ஒரு 17-18 லட்ச ரூபா பிளாக் பண்ணுறான் விஷ்ணு. அதுக்கப்புறம் என்னென்னா அந்த பக்கம் வந்து பார்த்தா புட் செல்லரும் ஒரு 18 லட்ச ரூபா பிளாக் பண்ணுறான். ஏன்னா வந்து அவன் செல் பண்ணுறப்போ ஒரு லாட் செல் பண்ணுறப்பையும் வந்து அவனோட அக்கௌண்ட்லேருந்து புரோக்கர் வந்து ஒரு 18 லட்ச ரூபா பிளாக் பண்ணுறான். ஸோ இப்படி மட்டும்தான் வந்து இது பண்ண முடியுமா? 18 லட்ச ரூபா இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னா, இல்லை, இதோட கம்மியாக இருந்தால் பண்ணலாம். அது ஒரு கண்ட்ரி ஒரு இதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர் சொல்லுவாங்க. ரொம்ப கம்மியாகவே பண்ணலாம். என்னென்னா இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, இவனோட மேக்ஸிமம் லாஸ் வந்து சதீஷோட மேக்ஸிமம் லாஸ் வந்து கிட்டத்தட்ட 17 சம்திங் ஒரு நம்பர் போட்டுருந்தான். கிட்டத்தட்ட 18 lakhs வருது. ஸோ ஆனால் வந்து அது நடக்குமா அப்படின்னா, ஒரு வாரத்தில் வந்து நிஃப்டி ஃபுல்லாக பேங்க்ரப்ட் ஆகி கீழே போகுமானா போகாது, ஓகேவா? அதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த புரோக்கர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஓகே இது வந்து ஓகே நடக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் நடக்குமானா நடக்காது. ஏன்னா அந்தளவுக்கு விட்டுற மாட்டாங்க. ஒரே நாளில் வந்து கண்ட்ரியே மொத்தமாக பேங்க்ரப்ட் ஆகலாம் போகாது. ஸோ அதனால் எஸ்பெஷலி வந்து நிஃப்டி வந்து கொஞ்சம் ஸ்டேபிளான இது. ஸோ நீ 18 லட்சம் வந்து கொடுக்க வேணாம். அதுக்கு பதிலாக வந்து எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் பிளாக் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இது 3 லட்ச ரூபா வரைக்கும்லாம் வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் சதீஷ் கிட்ட வந்து அவன் புரோக்கர் என்ன சொல்கிறான்னா, சதீஷ் வந்து நான் எனக்கு 18 லட்ச ரூபா இல்லை, பட் நான் செல் பண்ணுறேன், இந்த மாதிரி இன்சூரன்ஸை செல் பண்ணுறேன், பட் ஆனால் வந்து 18 லட்ச ரூபா பிளாக் பண்ண முடியாது அப்படின்னு இது பண்ணுறான் இந்த வாரம். ஸோ அதனால் என்ன பண்ணுறான் புரோக்கர் வந்து, சரி ஓகே வந்து மேக்ஸிமம் லாஸ் ஆனால் ஒரு 3 லட்ச ரூபா கிட்ட லாஸ் ஆகும். ஸோ அந்த அமௌண்ட் மட்டும் என்கிட்ட வந்து கொடுத்துரு, அதை நான் பிளாக் பண்ணி வச்சுக்கிறேன். லாஸ் ஆனால் நான் அதை இமீடியட்டாக அதை எடுத்துக்கலாம், இல்லைனா உன்னை தேடி நான் வர முடியாது அப்படின்னா. சரி, அதுதான் வந்து என்னென்னா மார்ஜின் அமௌண்ட். ஸோ ஒரு புட்டை செல் பண்ணுறப்போ உங்ககிட்ட எவ்வளோ மார்ஜின் அமௌண்ட் இருக்குன்னு ஒரு இதுக்கும் ஒரு மாதிரி டிஃபர் ஆகும். அது வந்து கமலாகர் இந்த போஸ்ட்டில் போட்டது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 lakhs இருந்தால் வந்து செல் பண்ண விட்றாங்க போல். ஸோ இந்த வாரம் அவன் என்ன பண்ணுறான்,
நான் வேறு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன். நான் போன வாரம் வச்சுருந்தேன் 18,00,000 பட் இந்த வாரம் நான் வந்து அந்த 18,00,000 வேறு எதுவும் வச்சுருக்கேன். ஸோ அதனால் 3,00,000 மட்டும் பிளாக் பண்ணு, நான் ஒரு இதை செல் பண்ணிக்கிறேன்னு அவன் செல் பண்ணிட்டான். இவன் ஆஸ் யூஷுவல் வந்து விஷ்ணு என்ன பண்ணிட்டான், நான் வந்து என்னோட 100 ஷேர்ஸ் ஸ்டில் நான் வச்சுருக்கேன், 100 பாயிண்ட் மேலே இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் வீக் வந்து எனக்கு பட்ஜெட் இருக்குது. ஸோ இந்த வாரம் நான் திருப்பியும் 16,000 கொடுக்குறேன். பட் ஆனால் 16,000 மேலே போகும் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கான். அவன் எப்படின்னா வந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் வந்து எனக்கு கண்டிப்பாக நல்லா அப்ரிஷியேட் ஆகும். ஸோ அதனால் நான் செல் பண்ணிவிட்டு இது பண்ண விரும்பல. பட் ஸ்டில் அட் த சேம் டைம் வந்து பட்ஜெட் இருக்கிறதுனால கீழே போனாலும் போகலாம். ஸோ அதனால் இந்த வாரமும் நான் இன்சூரன்ஸ் வாங்குறேன், 16,000 பிளாக் பண்ணுறேன் அப்படின்னா. சரின்ட்டு அவன் ஒரு 2 பேருக்கும் இது நடந்துச்சு. இப்போ வந்து சைன் பண்ணிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி சைன் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சதீஷ் கிட்ட 18,00,000 இருந்துச்சு. இப்போ 3,00,000 தான் இது பண்ணியிருக்கான் இப்போ. ஏன்னா மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுனால அவனுக்கு வந்து இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 15,00,000 இருக்குது. அவன் என்ன நினைக்கிறான், சரி நம்மக்கிட்ட 15,00,000 இருக்குது, இதை வேற எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, திருப்பியும் இன்னொரு லாட் செல் பண்ண. அவனோட இது என்னன்னா, சதீஷோட இது இங்கே என்னன்னா, நிஃப்டிலாம் என்றைக்குமே கீழே வராது. நிஃப்டி எப்பயுமே மேலே போயிட்டு தான் இருக்கும். அடுத்த வாரமும் வந்து பட்ஜெட் இருக்குது, பட்ஜெட்டில் மேலே தான் போக போகுது. ஸோ அதனால் இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து ஒரு இதுக்கெலாம் வந்து இன்சூரன்ஸ் இருக்குது, ஃப்ளைட் ட்ராவலுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் தான்ப்பா ஃப்ளைட்டு கீழே விழும். அதுக்காக வந்து நான் எல்லாருக்கிட்டேருந்து இப்போ வந்து இது கலெக்ட் பண்ணுறேன், இன்சூரன்ஸ் கலெக்ட் பண்ணுறேன். என்றைக்கோ ஒரு நாள் எனக்கு லாஸ் ஆகும் ரைட்டு, பட் அது ஒரு ஒன் டைம் லாஸு. பட் நான் டெய்லி கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த மாதிரி. அதே மாதிரி இவன் என்ன பண்ணுறான்னா, என்றைக்கோ ஒரு நாள் கீழே வரும்ப்பா, ஆனால் வந்து நான் டெய்லி இதே மாதிரி கலெக்ட் பண்ணியிருந்தேன்னா ஒரு நாள் வரதை வச்சு நான் காம்பன்சேட் பண்ணிப்பேன். ஸோ அதனால் இன்றைக்கி எஸ்பெஷலி இந்த வாரம் கண்டிப்பாக கீழே வராது, நான் இன்னொரு புட் செல் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ப்ரோக்கர்கிட்ட சொல்கிறான். அங்கேயே வந்துட்டு என்னென்னா இன்னொரு 3 lakhs கொடுப்பா, இன்னொரு இது இப்போ இந்த வாரம் நீ 18,00,000 வேணாம், 3,00,000 மட்டும் பிளாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்றான். சரி ஓகேன்ட்டு இன்னொரு செல் பண்ணலாம். ஸோ இதில் வந்து விஷ்ணு என்ன சொல்கிறான், விஷ்ணு வந்து நான் இன்னொரு புட்லாம் நான் பை பண்ணல. ஏன்னா வந்து இன்னொரு புட்டு பை பண்ணால் நான் வந்து இன்னொரு 18,00,000 ஷேர் வாங்கணும், 75 ஷேர், இன்னொரு 75 ஷேர் வாங்குறதுக்கு என்கிட்ட அமௌண்ட்டில். ஸோ நான் பண்ணல அப்படின்ட்டான். ஸோ இப்போ இவன் வந்து இந்த இன்னொரு புட்டை இன்னொருத்தனுக்கு செல் பண்ணணும். இதில் மார்க்கெட்டில் வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஷேர் வச்சுருக்கவங்க மட்டும்தான் புட்டை வந்து பை பண்ணல. இதில் இன்னொரு பார்ட்டி இருக்கான். அவன் எப்படின்னா, இப்போ நம்ம வந்து அதுக்கு வந்து சரவணன் அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. சரவணனோட இது வந்து என்னென்னா, என்கிட்ட பணம் இருக்குது, பட் அதே நேரத்தில் வந்து நிஃப்டிலாம் போட்டு நான் வந்து இது பண்ண விரும்பல. ஏன்னா அடுத்த வாரம் கண்டிப்பாக நிஃப்டி கீழே விழும். ஸோ இந்த டைமில் பிடிச்சி நான் வந்து 75 நிஃப்டியை வாங்கி அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் வாங்கி இந்த தொழிலெலாம் நான் இது பண்ண விரும்பல. பட் அதே நேரத்தில் எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக வந்து நிஃப்டி வந்து கீழே போகும், எப்படியும் வந்து ஒரு 5% கீழே வரும் நெக்ஸ்ட் வீக்குள்ளே அப்படின்னு அவனோட கண்டிப்பாக அடித்து சொல்கிறான். அவன் ஜோசியம் பார்த்துட்டு வந்து சொல்கிறான். ஸோ அப்போ வந்து என்னென்னா, இவ்வளோ இது இருக்கு அப்படின்னா வந்து நம்ம என்ன ஒரு புட்டு வச்சுருந்தா நம்மளுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வாங்கினா இது பண்ண முடியும் இல்லையா அப்படின்னு அவன் எதிர்பார்க்குறான். ஸோ நீங்கள் ரெகுலர் இன்சூரன்ஸில் கண்டிப்பாக நம்மளுக்கு மட்டும் தான் இன்சூரன்ஸ் வாங்க முடியும், வேறு எதுவும் இது பண்ண முடியாது. பட் இங்கே வந்துட்டு என்னென்னா வந்து நீங்கள் அதுவும் வாங்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட ஷேர்லாம் இல்லை, பட் சும்மா ஒரு இன்சூரன்ஸ் வாங்கி வச்சுட்டு கீழே போனால் எனக்கு காசு, அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இவன் சரவணன் இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவன் ஒருத்தன் செல் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சதீஷ், இன்னொரு புட்டை. ஸோ அவங்ககிட்ட ஒரு புட்டை வாங்கிக்கிறான். எவ்வளோ, அதே சேம் ப்ரைஸ் தான் வந்து 16,000க்கு இவங்ககிட்ட ஒன்று செல் பண்ணிடுறான் சரவணன்கிட்ட. ஸோ சரவணன் இது வாங்கி வச்சுக்கிறான். வச்சுட்டு 2 பேரும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ சரவணனோட மேக்ஸிமம் லாஸ் இங்கே என்னென்னா, அவனோட மேக்ஸிமம் லாஸ் இந்த 16,000 பே பண்ணியிருக்காங்க இல்லையா, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ப்ரோக்கர் அவன்கிட்ட பிளாக் பண்ணியிருக்க அமௌண்ட்டு 16,000 தான். அவன் மற்ற அமௌண்ட்டை வேறு எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கான். பட் இங்கே வந்துட்டு என்னென்னா, இவனோட மேக்ஸிமம் லாஸ் என்னென்னா, இப்போ சதீஷோட மேக்ஸிமம் லாஸு 36 லட்சம். ஸோ இவ்வளோ இது பண்ணி வெறும் 32,000 சம்பாதிக்கிறதுக்கு ஏன் இவன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறான் அப்படின்னா, அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான் வந்து அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா வந்து நிஃப்டிலாம் உள்ளவே விடாதுங்க, நிஃப்டி மேலே போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், அடுத்த வாரம் மேலே போயிடும், எனக்கு இவனுக்கு வந்து 32,000 பே பண்ணுறானே எனக்கு லாபம் அப்படின்ற ஒரு இதில் வந்து அவன் வந்து 2 இதை செல் பண்ணிட்டான். ஸோ இன்னொரு பார்ட்டி இப்போ சரவணன் தான் என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக கீழே போகும், நான் இதில் எப்படி வந்து ஏன் இவன் 16,000 ரிஸ்க் எடுக்கிறான்னா, இப்போ நிஃப்டி 5% கீழே போச்சுன்னா இவனுக்கு கிட்டத்தட்ட 1,00,000 லாஸ். இவன் எப்படிப்பட்ட ஆளுனா ஒரு அக்ரெசிவ் ட்ரேடர். இன்றைக்கி 16,000 போடுறேன், அடுத்த வாரம் 1,00,000 கிட்டத்தட்ட எனக்கு வந்து 500% லாபம், இது எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்றான் இவன் சரவணன். ஸோ நம்மளோட இன்னொரு ஆள் என்னென்னா விஷ்ணு வந்து அப்படிலாம் எனக்கு வேணாம்ப்பா, வந்து ஏதோ நான் போடுறேன், பட் என் முதலுக்கு மோசம் வந்துடக்கூடாது வந்து, அதனால நான் இதை வாங்கி வச்சுக்கிறேன், மேலே போச்சுன்னா லாபம், பட் அதில் வந்து எனக்கு என்னென்னா லிமிட்டட் லாபம் இருக்கும், அது ஓகேப்பா, அதை வச்சு நான் சந்தோஷமாக இருந்துப்பேன், வந்து
இந்த மாதிரி பெருசெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்றான் அவன். ஸோ அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், 75 ஷேர் வாங்கியிருக்கான், அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் வாங்கிட்டு அவன் உட்காந்துட்டான். இப்போ இங்கே 2 பேர் அக்ரெசிவாக யார் விளையாண்டுருக்கா அப்படின்னா வந்து சதீஷும் சரவணனும் இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது சரவணனுக்கு என்னென்னா, நிஃப்டி 5% கீழே போச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து 5 டைம்ஸ் வந்து ப்ராஃபிட். ஒரு 16,000 போடுறான், கிட்டத்தட்ட 80,000 to 1,00,000 வரும் ஒரு வாரத்தில். இந்த மாதிரி நடக்குதானா நடக்குது. நடக்காமல், ஏன்னா எஸ்பெஷலி வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு இப்போ நீங்கள் பட்ஜெட் நடக்குது, இல்லை யாரோ ஒருத்தன் பேசுகிறான், இல்லை வந்து ஒரு இது நடக்குது, வார் வரப்போகுது, அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் வந்து எப்போயுமே ஒரே மாதிரி இருக்குமானா அப்படிலாம் கிடையாது. ப்ரீமியம் வந்து மாறிட்டே இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேசலாம், அது என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி பின்னாடி பேசலாம். இப்போ இதோட நிறுத்திக்கலாம் அவ்வளோ. ஸோ இப்போ வந்து நம்ம போன வாரம் இது பண்ணது என்னன்னா, 2 பேர் மட்டும் தான் இருந்தானுங்க. சரவணன், சதீஷ், விஷ்ணு 2 பேர் மட்டும் ப்ளே பண்ணானுங்க. அதில் வந்து பிளாக் பண்ண அமௌண்ட் வந்து 2 பக்கமே வந்து கிட்டத்தட்ட 18 லட்ச ரூபா வச்சு விளாண்டானுங்க. பட் இந்த தடவை என்னென்னா, இவன் ஆக்சுவலாக சதீஷ் வந்து 36 லட்ச ரூபா பிளாக் பண்ணணும். பட் ஆனால் ஆக்சுவல் இந்த தடவை பிளாக் பண்ணியிருக்கிறது வந்து 6 lakhs மட்டும் தான் பண்ணியிருக்கான். ஏன்னா வந்து இந்த தடவை மார்ஜின் அக்கௌண்ட் வச்சு விளாட்றான் அவன். ஸோ அந்த சைடு 2 பேர் இருக்கானுங்க. ஒருத்தன் வந்து என்னென்னா 75 ஷேர் கிட்டத்தட்ட ஒரு 18 லட்ச ரூபாய் அவன் பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் வாங்கி அதுக்கு மேலே ஒரு வரும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் உட்காந்துருக்கான். வரும், ஆனால் பெருசாலாம் வராதுப்பா, பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு இருக்கான். சரவணன் வந்துட்டு என்னென்னா வெறும் 16,000 போட்டுட்டு அவன் பெரிய லாபம் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இவன் கிட்டத்தட்ட இருக்கிறதுலே அக்ரெசிவ் தான். 16,000 போனால் பரவாயில்ல, பட் ஆனால் வந்து நான் இந்த தடவை வந்து 1 லட்ச ரூபா அடிக்கிறேன்டா அப்படின்னு நிற்கிறான் அவன். ஸோ இப்போ வந்து போன தடவை வந்து வெறும் 2 பேர் விட்டோம், இப்போ வந்து கிட்டத்தட்ட 3 பேர் விளையாடுறாங்க புட் சைட்லேயே. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் நம்ம பேசலாமா?